இங்க ஒரு உலகத்துல எல்லாரோட கையிலயும் டைம் ஓடிட்டே இருக்கு. டைம் இருக்கிற வரை தான் அவங்களால உயிர் வாழ முடியுது. இங்க வேலை பார்த்தா கூட சம்பளமா டைமை தான் கொடுக்குறாங்க. காஃபி வாங்க கூட காசுக்கு பதிலா 4 நிமிஷத்தை கொடுத்து தான் வாங்குறாங்க. அதோட ஒருத்தரோட டைமை இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும். நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளப்புக்கு வர்றான். அவன் ஃப்ரெண்டோ இங்க ஒருத்தங்கிட்ட 100 வருஷம் இருக்கு, அவன் தான் எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறான்னு சொல்றான். ஹீரோவும் அவன் கிட்ட போய் உன்கிட்ட நிறைய டைம் இருக்க தெரிஞ்சா அதை திருட வருவாங்க, ஒழுங்கா தப்பிச்சு போன்னு சொல்றான். பட் அவன் அதை கண்டுக்கவே இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ சொன்ன மாதிரியே திருடங்க வந்து அவன் டைமை திருட பாக்குறாங்க. ஹீரோ தான் எப்படியோ அவனை காப்பாத்தி ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போறான். இவன் ஹீரோ கிட்ட எனக்கு 105 வயசு ஆச்சு, வாழவே பிடிக்கல, அதான் இப்படி எல்லாம் பண்றேன்னு சொல்றான். ஹீரோவோ என்கிட்ட மட்டும் இவ்வளவு டைம் இருந்தா நான் ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்றான். அப்படியே நைட்டு அங்கேயே தூங்குறாங்க. மார்னிங் பார்த்தா அவன் ஹீரோக்கு அவன்கிட்ட உள்ள எல்லா டைமையும் கொடுத்துட்டு அவன் சூசைட் பண்ணி இறந்துடுறான். ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம நேரா ஃப்ரெண்ட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு 10 வருஷத்தை கொடுத்துட்டு அம்மா பார்க்க போறான். அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் தான் இருக்கிறதால பஸ்ஸுக்கு டிக்கெட் கொடுக்க முடியல. இதனால அம்மா வேமா ஓடிக்கிட்டே வீட்டுக்கு வர பாக்குறாங்க. கரெக்டா ஹீரோ கிட்ட வரும்போது அவங்க டைம் முடிஞ்சு அங்கேயே இறந்துடுறாங்க. இவனும் சோகத்துல அந்த ஊரை விட்டு கிளம்பி பணக்காரங்க வாழ்ற இடத்துக்கு போறான். அதே நேரம் இவனுக்கு டைம் கொடுத்தவன் இறந்ததை பார்த்துட்டு போலீஸ் எல்லாம் ஹீரோவை தேடுறாங்க. ஹீரோ நேரா கேசினோக்கு போய் அங்க கேம்ஸ் விளையாடி நிறைய வருஷத்தை ஜெயிக்கிறான். அப்ப அங்க வந்த ஒரு பணக்காரன் ஹீரோ கிட்ட பேசி வம்பிழுக்கிறான். இதனால ரெண்டு பேரும் அவங்ககிட்ட உள்ள மொத்த டைமையும் வச்சு கேம் விளையாடுறாங்க. எப்படியோ கடைசி செகண்ட்ல ஹீரோ வின் பண்ணி 1100 வருஷத்தை ஜெயிக்கிறான். அந்த பணக்காரருக்கு இவனை பிடிச்சதால அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப அங்க வந்த போலீஸ் ஹீரோவை பிடிச்சு அவன்கிட்ட உள்ள மொத்த டைமையும் பிடிங்கிடுறாங்க. இதனால ஹீரோ பணக்காரரோட பொண்ணை பிடிச்சு வச்சு மிரட்டி அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறான். போற வழியில திருடங்க இவங்களை பிடிச்சு அவட்ட உள்ள மொத்த டைமையும் எடுத்துறாங்க. ஹீரோ அவட்ட உள்ள கம்மலை வாங்கிட்டு வேமா அங்க இருந்த கடையில வித்து 2 நாளா வாங்கிக்கிறான். அப்படியே பணக்காரருக்கு கால் பண்ணி 100 வருஷத்தை கொடுத்தாதான் உன் பொண்ணை விடுவேன்னு சொல்றான். பட் அவரோ தரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. இதனால இவ ஹீரோ கூடவே இருக்கா. இவ அவன் தங்கி இருக்கிற இடத்துல எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றா. இதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அங்க உள்ள பணக்காரங்க கிட்ட இருந்து டைமை திருடி ஏழைங்களுக்கு கொடுக்குறாங்க. இவ அப்பாவோட பேங்குக்கும் போய் நிறைய டைமை கொள்ளையடிச்சு எல்லாருக்கும் கொடுத்துறாங்க. இதனால கஷ்டப்படுற எல்லாரும் இப்ப நல்லபடியா வாழ்றாங்க. அப்ப போலீஸ் இவங்களை கண்டுபிடிச்சு பிடிக்கலாம்னு வராரு. அப்பதான் அவருக்கும் டைம் இல்லங்கிறதே ஞாபகம் வருது. பார்த்தா 2 செகண்ட்லயே அவர் இறந்துடுறாரு. இவங்க 2 பேர்கிட்டயும் டைம் இல்லாததால அங்க வந்த போலீஸ் கார்ல டைம் வச்சிருப்பாங்கன்னு வேமா காருக்கு போறாங்க. ஹீரோ வேமா டைம் எடுத்துட்டு அவனோட அம்மாவை காப்பாத்த எப்படி ஓடி வந்தானோ அதே மாதிரிதான் இப்ப இவளை காப்பாத்த ஓடி வர்றான். கடைசி செகண்ட்ல எப்படியோ அவளை பிடிச்சு டைமை கொடுத்து காப்பாத்திடுறான். எல்லார்கிட்டயும் இப்ப ஈக்குவலா டைம் இருக்கிறதால எல்லாரும் ஹாப்பியா வாழ்றாங்க. இவங்களும் அகைன் இருக்கிறவங்கிட்ட திருடி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க.